நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இது 3வது எபிசோட். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த சாப்டர்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் எபிசோடு ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தோம். அதில் 3 வகையான புத்தகங்களை படிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் மாற்றங்களும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருந்தோம். ஃபஸ்ட் ஸ்பிரிச்சுவல் புக், அது நம்ம செகண்ட் எபிசோடில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். செகண்ட், வெற்றியாளர்கள், அதாவது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அவங்களுடைய புத்தகங்கள் இல்லை அவங்களை பற்றி தெரிந்து கொள்வதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுதான் இந்த சாப்டர். தேர்டு, தோல்வி அடைந்தவர்கள், அதாவது வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களையும் நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது அது அடுத்த எபிசோடில் வரும், எபிசோட் 4ல். இது 3வது எபிசோட். வெற்றியாளர்களை பற்றி படிக்கும் பொழுது நாம் என்ன தெரிந்து கொள்வோம், என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும், நமக்கு என்ன மாற்றங்கள் நாம் அடைவோம் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் இன்றைக்கி. இது அனுபவ பாடம் தான். என்ன நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட நாம் படிக்க வேண்டிய முதல் வெற்றியாளர் யார் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருப்போமா? எங்கெங்கோ மூளை முடுக்கில் இருக்கிறவங்கள நம்ம தேடுவோம். ஹவு டு சக்ஸஸ் லைக் ஹிம், இவரை போல் எப்படி முன்னேறுவது, அவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவே தேடிக்கிட்டு இருந்துட்டு ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம மறந்துருப்போம். நாம் முதலில் படிக்க வேண்டியது அவருடைய புத்தகத்தை தான். ஆனால் எழுத்து வடிவில் கிடைக்காது. அது யார் அப்படின்னா அவருடைய தந்தை, தாய். அது ஏன் முதல்ல தந்தை அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக தாய் 2வது கட்டம் அப்படிங்கிறது கிடையாது. இவர்களுடைய வெற்றி பாதை மிக 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 கடினம். நம்மை போல் பிறந்து வளர்ந்து அவர்களை கவனித்து கொண்டு அதன் மூலம் நம்மை கவனித்து கொண்டு என்னென்ன இன்னல்களை அடைந்து நம்மை இவ்வாறு வளர்த்தார்கள் அப்படிங்கிறத படிக்க வேண்டியது தான் முதல் புத்தகம். நான் தான் முதலே சொன்னேன், எழுத்து வடிவில் கிடைக்காது. பார்க்கும்போது தெரியும், கண்ணில் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா தந்தையார் அப்படிங்கிறது அப்படி தான். அந்த புக்கை ஒருத்தங்க ரீட் பண்ணி அதை தெரிந்து அவருடைய மனதை புரிந்து அவருடைய ஆசைகள் என்ன, நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணாலேவும் தொடர்ந்து வெற்றி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. இது மாற்று கருத்து இதில் 1% கூட இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். அதான் முதலில் நம்முடைய பெற்றோர்களை படிக்க வேண்டும். அது பெரிய சக்ஸஸ். அது எந்த வயதுனாலும் பரவாயில்லை, 10 வயதா 20 வயதா 40 50 80 பரவாயில்லை. ஆனால் அவர்கள் எடுத்த ஒரு முயற்சியை கைவிடாமல் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்து கரை சேர்ப்பதற்கு எல்லா வகையிலும் ஒரு செயின் ரியாக்ஷன் போல் நம்ம கூட இருந்தாங்க பார்த்தீங்களா? அது முதல் வெற்றி. அந்த வெற்றி பாதை அவர்கள் எவ்வாறு அடைந்தார்கள் அப்படிங்கிறத நாம் படிக்கணும். அதுதான் முதல் புக். ஓகே, இது ஜென்ரல். அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் இனிமேல் மற்ற புத்தகங்களை யார் யார் வெற்றியாளர்கள் அப்படின்னு தேட வரணும். வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய துறையில் யார் வெற்றியாளர் அப்படிங்கிறத நீங்கள் தேடி படிக்கலாம். இப்போ என்ன மாதிரி ஆளுகளுக்கு எப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிற, ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்கிற எங்களுக்கு வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களை போன்று வேலை செய்து ஓய்வு பெற்றவர்கள் தான் எங்களுடைய ஹீரோஸ். இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நம்ம வேலை பார்க்கும்போதே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு வேலை செய்தார்கள் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். நான் முதலில் வேலை செய்த ஒரு கம்பெனி திருச்சியில், இந்த டிசைன் அப்படிங்கிறது ஒரு பாய்லருக்கு எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக எவ்வளவு ஃபியூல் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி போகிற அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி சாஃப்ட்வேர்லாம் வந்துருந்துச்சு.
அந்த காலத்தில், அதாவது நான் சொல்கிறது 30-40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே கையால் எழுதி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கையில் எழுதுவாங்க சார் ப்ராக்டிக்கலாக. இப்போ சைட்டில் கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணும் பொழுது இப்போ நமக்கு அட்வான்ஸ்டாக ரொம்ப ஹைஃபை க்ரெயின், ஆட்டோமேஷன் க்ரெயின், நம்ம இந்த க்ரெயின் எங்கே நிப்பாட்டணும், இந்த வெயிட் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு நமக்கு எல்லாமே தெளிவாக கிடைக்கும் லோட் சார்ட்டில். அது எதுவுமே அப்போ இருக்காது சார். எல்லாமே மேனுவலில் மெஷரிங் டேப் வச்சு மெஷர் பண்ணி எல்லாமே அந்த மாதிரி அளந்து இன்றைக்கி ஒரு 50 டன்னை ஒரே நாளில் தூக்குனாங்கன்னா அன்றைக்கி 50 டன்னை தூக்குறதுக்கு 2 வாரம் 3 வாரம் வேலை செஞ்சுருப்பாங்க சார் அப்படிம்பாங்க. நாங்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய எண்ணம் வந்து போகும், இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கையில் டாக்குமெண்ட் இருந்து நம்ம ஏன் திணறோம் அப்படின்ட்டு. இது எங்கள் மாதிரி ஆட்களுக்கு இவங்க தான் எங்களுக்கு ஹீரோ. அப்போ அவர்கள் துறையில் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு சப்ஜெக்ட். சரி, இவர்களை பற்றி நம்ம படிக்கும்பொழுது என்ன தெரிய வரும்னா, இவங்க ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், புதுமையான ஒரு விஷயத்தை செய்திருப்பார்கள். அது என்ன ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னா, இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க இந்த வெற்றியாளர்கள். அதில் நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர். அதில் நமக்கு முதல்ல மைண்டில் வர்றது ரிலையன்ஸ் தான் வரும். ஏன்னா 40 பைசாவுக்கு, ஏன்னா ஒரு டயத்தில் ₹1 வெளியே ஒரு நிமிஷம் பேசணுன்னு ₹2 ₹3 அப்படின்னு இருக்கிற காலத்தில் இந்தியா பூரா நீ எங்கே பேசினாலுமே 40 பைசா பெர் மினிட் அப்படின்னு கொண்டு வந்தபோது எல்லாருமே நம்ம அங்கே போனோம். ஒரு புதுமை. ஏன்னா அது அந்த டேட்டில் எங்கேயுமே அது கிடையாது. வெற்றியாளர் பயங்கரமானார். அவருடைய ஸ்டோரிலாம் படித்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் தான் அவர் ஒர்க் பண்ணார், ஆயில் கம்பெனியில் வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர் கடந்து வந்த பாதை, அதாவது புதுமையான ஒரு சிந்தனை கிடைச்சதா, அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இனோவேஷன் கண்டுபிடிச்சி ஒரு இனோவேஷனில் மூவ் பண்ணும் பொழுது இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பார்கள். ஆம், இதை செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி 99% மக்கள் செய்வது காப்பி பேஸ்ட் இல்லை டெவலப்மெண்ட். ஏற்கனவே ஒருத்தங்க செஞ்ச விஷயத்தை நாம் செய்து கொண்டிருப்போம், அதில் கொஞ்சம் புதுமையை பார்த்துருப்போம், அதுதான் நம்ம பண்ணுறோம். இப்போ சொன்ன அந்த ரிலையன்ஸ் அவங்கெல்லாம் புதுமையாக கொண்டு வந்து அங்கே வச்சாங்க. ஆம், இது வேணும். அதுதான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு ரீசெண்டாக அந்த வேர்டு ரொம்ப பிரபலமாக இருக்கும். யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு செஞ்சு அதில் முன்னேற்றம் அடைபவர்கள், முன்னேற்றம் அடைந்தவர்களை விட தோல்விகள் கண்டவர்கள் தான் மிக 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 அதிகம். ஆனால் தோல்வியை வருடாமல் அதில் மீண்டு வந்தவர்களும் அதிகம். சரி, இவங்களை பற்றி படிக்கும்போது, இவர்களை சார்ந்த புத்தகங்களை படிக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? இவர்களை படிக்கும் பொழுது நமக்கு முதல்ல தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாகும். ஏன் அப்படின்னா, நம்மை போல் தான் அவர்களும் 2 கை 2 கால் மனிதர்கள் தான். நம்மால் முன்னேற முடியவில்லை, இவர்கள் எப்படி முன்னேறினார்கள் அப்படின்னு தேடி அவர்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். இது மெயின். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமல் எங்குமே பண்ண முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. 2வது துணிவே துணை அப்படிம்பாங்களே, அந்த ஒரு துணிவு அப்படின்னு ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அவன் என்னன்னாலும் சாதிப்பான். எல்லாருமே ஒரே பாதையில் செல்லும் பொழுது நாம் இந்த பாதையை மாற்றினால் என்ன அப்படின்னு போயிருப்பாங்க வெற்றியாளர்கள். அவங்க தான் வெற்றி. போகும்போது பார்த்திங்கன்னா சிரிப்பாங்க, அது முடியாது, இது நடக்காது, அது வேஸ்ட்டு. அந்த சொன்னவங்க பூரா அதே இடத்துல இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் மாறி முன்னேற்றம் அடைந்து அப்படி ஒரு செல்வாக்கோடு இருப்பாங்க. அதுதான் துணிவே துணை. துணிவு இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நான் சின்ன வயசுலேருந்து கேட்ட ஒரு கேள்வி. அது அடிக்கடி கேட்டிருக்கேன். துணிவு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் அப்பாவே சொல்லி வளர்த்துருப்பார், துணிவு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, துணிவே துணை அப்படிம்பாங்க. அது அந்த அனுபவங்களை பற்றி அவங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க அவர்கள், ஏன் அவர்களுக்கு இந்த ஒரு எண்ணம் வந்தது, இந்த பாதை மாறி போவதற்கு உண்டான காரணம் அவர்களுக்கு என்ன அவசியம் அப்படின்னு. இது ரீசெண்டாக ஒரு சின்ன கதை நான் ஒன்று படித்தேன். டொயோட்டோவுடைய ஓனர், அந்த கொரோலா அப்படின்னு ஒரு கார் நினைக்கிறேன், டொயோட்டோவில் அவங்க அம்மா வீட்டில் மாவை அரைத்து விற்கக்கூடிய ஒரு தாயார், கஷ்டப்படுற ஒரு தாயார். அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு மிஷின், அந்த மாவு ஆட்டுறதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் தான் அந்த டொயோட்டோவோட அந்த ஓனருடைய முதல் மிஷின் தான். இன்றைக்கி வேர்ல்டு வைடாக டொயோட்டோவோடைய அந்த மார்க்கெட்டை அடிச்சிக்கிறதுக்கு, அந்த குவாலிட்டியை மிஞ்சுறதுக்கு ஆட்கள் கிடையாது. எவ்வளவு கார்கள் இருந்தாலும் சரி, லக்ஸரியை விட்டுருங்க,
ஆவரேஜுக்கு அந்த டொயோட்டா அந்த ஓனர் புதுமையாக தன் தாய்க்கு உதவி பண்ணணும்னு நினச்ச அந்த ஒரு பலன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் கார்ஸ் டொயோட்டோ. அதுதான் எது அவர்களை மாற்றியது, எந்த தருணம் இவர்களை மாற்றி சிந்திக்க தோணியது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டே, நமக்கு தெரிவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்து இவங்களுடைய கதைகள் நமக்கு படிக்கும்போது என்ன அப்படின்னா, அந்த கனவு வருவதற்கு என்ன நோக்கம், ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தோணாது. ஒன்று வேணும் அப்படின்னு நமக்கு தோணுனாதான் அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அந்த அடி எடுத்து வைக்கும் பொழுது சறுக்கல்களும் வரும். அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது நம்ம தெரிஞ்சுக்கலாம், எதுக்காக இவர் இந்த அடியை எடுத்து வைத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அவர்களை பற்றி. இந்த முதல் படி ஏன் அவர் எடுத்து வைத்தார் அப்படிங்கிறத நம்ம படித்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அந்த எடுத்த படி, அதாவது முதல் படியை பின்பற்றுவதற்கு இவர்கள் எத்தனை இடங்களில் அசிங்கப்பட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராபர்ட் கிசோக்கிலாம் சொல்லியிருப்பார். அவருடைய 2 பேர் கணவன் மனைவியும் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தன்னுடைய காரில் தங்கியிருந்தாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். இந்த ரிச் டேட் புவர் டேட் புக் எழுதியிருப்பார் ராபர்ட் கிசோக்கி. நிறைய புத்தகங்கள், அவருடைய அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டில் ஸ்டாக் மார்க்கெட், அவர் தான் என்ன பண்ணணும், அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படின்னு ஒரு புத்தகத்தை தெளிவாக எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கார் ராபர்ட் கிசோக்கி. இன்னும் இருக்கார். அப்போ இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத விட, இல்லை இப்படி இருந்தால் நான் எதிர்காலத்தில் இப்படி இருப்பேன், அந்த முதலீடு எதில் செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஒரு பெஸ்ட்டு ஆர்த்தர் எழுதின புக்கு தான் அந்த ரிச் டேட் புவர் டேட். அதெல்லாம் வாங்கி படித்தோம்னு வச்சுங்களேன், அவர் மாதிரி ஒரு வெற்றியாளர். பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது மிக 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 ரொம்ப எளிது. ஒரு இஎம்ஐக்குள்ளே போகக்கூடாது, ஒரு கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் அதை பெருக்குவதற்கு நமக்கு என்ன வழி இருக்குது, ஒரு மாதாந்திர கடன் என்றால் அதை கட்டுவதற்கு நம்மிடம் பணம் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார். கடனுக்கும், அதாவது அந்த அசட் அண்ட் லயபிலிட்டிஸ், அதுக்கு அவ்வளவு சொத்துக்கும், அந்த சொத்துக்களை வாங்கி குவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய புத்தகம் சொல்லிக் கொடுக்கும். கடன்களை வாங்காதீர்கள் அப்படின்ட்டு இருப்பார். அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது உங்களை அழிச்சிரும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருப்பார். அதுதான் அந்த வெற்றியாளர்களுடைய, ஏன்னா அவர் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர். கஷ்டம்னா என்ன, அதை தான் சொன்ன பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கண்டிப்பாக வாடகை கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்களுடைய கார்லேயே அவங்களுடைய வாழ்க்கையை சிறிது காலம் கழித்தார்கள் அப்படின்னு அவரே ஒரு புக்கில் எழுதியிருப்பார். எல்லாத்தையும் விட வலிமை, ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படிமா இல்லை, யார் எது வேண்டாலும் சொல்லட்டும். இப்போ சொல்லுவாங்க, ஜிடி நாயுடு கண்டுபிடிச்ச பழைய எத்தனையோ ஆராய்ச்சி, புதுதாக ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள்லாம் வெளியே வரல அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்தால் மார்க்கெட்டு ரொம்ப அடிபடும். மீன்ஸ் என்ன, ஒரு 100 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒருவர் செய்து விட்டால் அந்த 100 பேருக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில புதிய கண்டுபிடிப்புகள்லாம் அவர் ஜிடி நாயுடு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படிம்பாங்க. அவர் நம்மை போல் தானே பிறந்தார். அவரால் எப்படி புதுமையான கண்டிப்புகள்லாம் அப்போ சின்ன சின்ன இதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பார். ஒரு சின்ன மோட்டார் சைக்கிளை ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதை பிரித்து திருப்பி மாட்டி அதில் தான் ஜிடி நாயுடு அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அவ்வளோ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. இன்னும் காப்பிரைட்ஸ் இல்லாமல் நிறையா கண்டுபிடிப்புகள் அவருடைய மியூசியத்தில் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர்கள் பற்றி படிக்கும் பொழுது அந்த ஊக்கம் நமக்கு வரும். அதான் அந்த வலிமை, அந்த துணிவு, வலிமை, தன்னம்பிக்கை. யாரும் நம்மை நகைத்து பேசுவார்கள், பேசிட்டு போட்டும் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு தான் அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல முன்னெடுப்ப, தன்னுடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன், தூக்கத்தை இழப்பேன், பசியோடு வாழ்வேன், ஒரு 10க்கு 10 ரூமில் கூட என்னால் உட்காந்துக்கிட்டு என்னுடைய கனவுகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு வந்தவங்க தான் இவர்கள் எல்லாருமே. நான் சொன்னது 1-2 பேர் தான். நிறைய பேர் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய துறையில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. வெளிநாடுகள் மட்டுமே பார்க்க வேண்டாம், நாம் இந்தியாவில் எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிலெல்லாம் அவ்வளவு சாதனையாளர்கள் இருக்காங்க, இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். நிறைய கண்டுபிடிப்புகள். அவர்களை தேடுங்கள், படியுங்கள். படிக்கும்பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நாம் செய்து கொண்டிருப்பது சரியா, நாம் செலவழித்து கொண்டிருக்கும் நேரங்கள் சரியா, நாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு கேளிக்கைக்காக எவ்வளோ வேலை செய்கிறோம், நமக்காக எவ்வளோ வேலை செய்கிறோம், நாம் செய்து கொண்டிருக்கும் வேலை சரிதானா, நாம் கிடைக்கும் மீத நேரத்தில் நாம் என்ன செய்யலாம்,
அடுத்த 5 ஆண்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம இந்த புக்ஸ், இந்த வெற்றியாளர்களுடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் வாழ்க்கை. வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோங்கிறத விட இருந்தோம், இதை சாதித்தோம் அப்படிங்கிற பேர் இருக்கா, அதுதான். அதை நாமும் அடைய வேண்டும். எல்லாராலையும் முடியும், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. முடியாதுங்கிற வார்த்தை மட்டும்தான் அப்படியே இருக்கும், மற்ற எல்லாமே முடியும். அதற்கு அந்த ஆன்மீக புத்தகத்தை படித்து விட்டு, வெற்றியாளர்கள் யார் என்று தெரிந்துவிட்டு, உங்கள் துறையில் இருப்பவர்கள் யார் என்று கண்டு கொண்டு, அவர்கள் என்ன சாதித்தார்கள். இப்போ என்னுடைய துறையில் கண்ணால் பார்க்க முடியாது, அத்தனை கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் சாதிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிற பார்க்கும் பொழுது நாம் செய்யும் வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மிக எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அவர்களை பற்றி நாங்கள் படித்த பொழுது. அதுபோல் உங்களுடைய துறைகளில் வெற்றியாளர்களை யார் என்று தேடி அவர்களை படியுங்கள். அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்று படியுங்கள். நாம் என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப படி நமக்கு அங்கே கிடைக்கும். முழுவதுமாக கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு பகிருங்கள். ஏன்னா விஷயங்கள் உலகில் கணக்கிட முடியாமல் கிடைக்கின்றன. ஆனால் நம்மளுடைய செவியில் வந்து விழுவதற்கு உண்டான அந்த கேப், நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நம்முடைய நண்பர்களுக்கு சொன்னால் அவன் எங்கு முன்னேறி விடுவானோ அப்படின்னு யோசிக்கிற நண்பர்கள் தான் இன்று அதிகம். அப்படி இல்லாமல் நான் பெற்ற இன்பம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை 4 பேர்த்துக்கு சொல்லும் பொழுது அன்பு வளரும், நாமும் வளருவோம். மீண்டும் ஒரு பதிவில், அதாவது நெக்ஸ்ட்டு தோல்வியாளர்களை பற்றி படிக்கும் பொழுது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.